ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விஜயகாந்த் அவர்களை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா மொத்தம் 157 திரைப்படங்களை நடிச்சிருக்காரு. அது என்னென்ன திரைப்படங்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கேப்டனோட முதல் திரைப்படம் பார்த்தீங்கன்னா இனிக்கும் இளமை. இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் அவர் திரைத்துறையில் அறிமுகமானார். 1979ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது. இரண்டாவது திரைப்படம் அகல் விளக்கு. இந்த திரைப்படம் 1979ஆம் ஆண்டு வெளியானது. மூன்றாவது நீரோட்டம். இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு வெளியானது. நான்காவது நீர் நிலம் நெருப்பு. இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு வெளியானது. ஐந்தாவது சாமந்திப்பூ. இந்த திரைப்படம் 1980ஆம் ஆண்டு வெளியானது. ஆறாவது தூரத்து இடி முழக்கம். 1980ஆம் ஆண்டு வெளியானது. ஏழாவது சிகப்பு மல்லி. 1981ஆம் ஆண்டு வெளியானது. எட்டாவது சாதிக்கொரு நீதி. 1981ஆம் ஆண்டு வெளியானது. ஒன்பதாவது சட்டம் ஒரு இருட்டறை. 1981ஆம் ஆண்டு வெளியானது. பத்தாவது நெஞ்சில் துணிவிருந்தால். 1981ஆம் ஆண்டு வெளியானது. 11வது நீதி பிழைத்தது. 1981ஆம் ஆண்டு வெளியானது. 12வது சிவந்த கண்கள். 1982இல் வெளியானது. 13வது பட்டணத்து ராஜாக்கள். 1982இல் வெளியானது. 14வது சட்டம் சிரிக்கிறது. 1982இல் வெளியானது. 15வது பார்வையின் மறுபக்கம். 1982இல் வெளியானது. 16வது ஓம் சக்தி. 1982இல் வெளியானது. 17வது ஆட்டோ ராஜா. 1982இல் வெளியானது. 18வது டௌரி கல்யாணம். 1983இல் வெளியானது. 19வது சாட்சி. 1983இல் வெளியானது. 20வது நான் சூட்டிய மலர். 1983இல் வெளியானது. 21வது ஜனவரி 1. 1984இல் வெளியானது. 22வது ஷபாஸ். 1984இல் வெளியானது. 23வது வேங்கையின் மைந்தன். 1984இல் வெளியானது. 24வது வீட்டுக்கு ஒரு கண்ணகி. 1984இல் வெளியானது. கேப்டன் நடித்த 25வது திரைப்படம் 100வது நாள். இத்திரைப்படம் 1984இல் வெளியானது. 26வது தீர்ப்பு என் கையில். 1984இல் வெளியானது. 27வது சத்தியம் நீயே. 1984இல் வெளியானது. 28வது மாமன் மச்சான். 1984இல் வெளியானது. 29வது மதுரை சூரன். 1984இல் வெளியானது. 30வது மெட்ராஸ் வாத்தியார். 1984இல் வெளியானது. 31வது குழந்தை இயேசு. 1984இல் வெளியானது. 32வது குடும்பம். 1984இல் வெளியானது. 33வது இது எங்க பூமி. 1984இல் வெளியானது. 34வது வெற்றி. 1984இல் வெளியானது. 35வது வெள்ளை புறா ஒன்று. 1984இல் வெளியானது. 36 வைதேகி காத்திருந்தாள். 1984இல் வெளியானது. 37வது நல்ல நாள். 1984இல் வெளியானது. 38வது நாளை உனது நாள். 1984இல் வெளியானது. 39வது சந்தோஷ கனவுகள். 1985இல் வெளியானது. 40வது ராமன் ஸ்ரீராமன். 1985இல் வெளியானது. 41வது புதிய சகாப்தம். 1985இல் வெளியானது. 42வது நவகிரக நாயகி. 1985இல் வெளியானது. 43வது எங்கள் குரல். 1985இல் வெளியானது. 44வது ஏமாற்றாதே ஏமாற்றாதே. 1985இல் வெளியானது. 45வது தண்டனை. 1985இல் வெளியானது. 46வது புதிய தீர்ப்பு. 1985இல் வெளியானது. 47வது அன்னை பூமி. 1985இல் வெளியானது. 48வது நானே ராஜா நானே மந்திரி. 1985ஆம் ஆண்டு வெளியானது. 49வது ஈட்டி. 1985ஆம் ஆண்டு வெளியானது. கேப்டன் அவர்கள் நடித்த 50வது திரைப்படம் நீதியின் மறுபக்கம். இத்திரைப்படம் 1985ஆம் ஆண்டு வெளியானது. 51வது திரைப்படம் அமுத கானம். 1985ஆம் ஆண்டு வெளியானது. 52வது புது யுகம்.
1985ஆம் ஆண்டு வெளியானது. 53வது அலையோசை 1985ஆம் ஆண்டு வெளியானது. 54வது வசந்த ராகம் 1986இல் வெளியானது. 55வது சிகப்பு மலர்கள் 1986இல் வெளியானது. 56வது நம்பினார் கெடுவதில்லை 1986இல் வெளியானது. 57வது இனி ஒரு உதயம் 1986இல் வெளியானது. 58வது தர்ம தேவதை 1986இல் வெளியானது. 59வது அன்னை என் தெய்வம் 1986இல் வெளியானது. 60வது மனக்கணக்கு 1986இல் வெளியானது. 61வது தழுவாத கைகள் 1986இல் வெளியானது. 62வது ஊமை விழிகள் 1986இல் வெளியானது. 63வது கரிமேடு கருவாயன் 1986இல் வெளியானது. 64வது எனக்கு நானே நீதிபதி 1986இல் வெளியானது. 65வது அம்மன் கோவில் கிழக்காலே 1986இல் வெளியானது. 66வது வேலுண்டி வினையில்லை 1987இல் வெளியானது. 67வது சொல்வதெல்லாம் உண்மை 1987இல் வெளியானது. 68வது சட்டம் ஒரு விளையாட்டு 1987இல் வெளியானது. 69வது பூமழை பொழியுது 1987இல் வெளியானது. 70வது நீதிக்கு தண்டனை 1987இல் வெளியானது. 71வது கூலிக்காரன் 1987இல் வெளியானது. 72வது மனதில் உறுதி வேண்டும் 1987இல் வெளியானது. 73வது சிறைப்பறவை 1987இல் வெளியானது. 74வது நினைவே ஒரு சங்கீதம் 1987இல் வெளியானது. கேப்டன் அவர்கள் நடித்த 75வது திரைப்படம் உழவன் மகன். இத்திரைப்படம் 1987இல் வெளியானது. 76வது திரைப்படம் வீரபாண்டியன் 1987இல் வெளியானது. 77வது வீரன் வேலுத்தம்பி 1987இல் வெளியானது. 78வது உழைத்து வாழ வேண்டும் 1988ஆம் ஆண்டு வெளியானது. 79வது உள்ளத்தில் நல்ல உள்ளம் 1988இல் வெளியானது. 80வது தென்பாண்டி சீமையிலே 1988இல் வெளியானது. 81வது நல்லவன் 1988இல் வெளியானது. 82வது மக்கள் ஆணையிட்டால் 1988இல் வெளியானது. 83வது கழுகுமலை கள்ளன் 1988இல் வெளியானது. 84வது தெற்கத்தி கள்ளன் 1988இல் வெளியானது. 85வது தம்பி தங்கக்கம்பி 1988இல் வெளியானது. 86வது செந்தூரப் பூவே 1988இல் வெளியானது. 87வது பூந்தோட்ட காவல்காரன் 1988இல் வெளியானது. 88வது காலையும் நீயே மாலையும் நீயே 1988இல் வெளியானது. 89வது ராஜநடை 1989ஆம் ஆண்டு வெளியானது. 90வது மீனாட்சி திருவிளையாடல் 1989இல் வெளியானது. 91வது பொறுத்தது போதும் 1989இல் வெளியானது. 92வது பொன்மனச் செல்வன் 1989இல் வெளியானது. 93வது பாட்டுக்கொரு தலைவன் 1989இல் வெளியானது. 94வது தர்மம் வெல்லும் 1989இல் வெளியானது. 95வது என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் 1989இல் வெளியானது. 96வது சந்தனக்காற்று 1990இல் வெளியானது. 97வது புது பாடகன் 1990இல் வெளியானது. 98வது சிறையில் பூத்த சின்னமலர் 1990இல் வெளியானது. 99வது புலன் விசாரணை 1990இல் வெளியானது. கேப்டன் அவர்கள் நடித்த 100வது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் 1991இல் வெளியானது. 101வது என்கிட்ட மோதாதே 1991இல் வெளியானது.
102 மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும் 1991 வெளியானது. 103 சத்திரியன் 1991 வெளியானது. 104 மாநகர காவல் 1991 வெளியானது. 105வது காவியத் தலைவன் 1992 வெளியானது. 106வது தங்க மனசுக்காரன் 1992 வெளியானது. 107வது தாய்மொழி 1992 வெளியானது. 108வது சின்ன கவுண்டர் 1992 வெளியானது. 109வது பரதன் 1992 வெளியானது. 110வது ராஜதுரை 1993 வெளியானது. 111வது சேதுபதி IPS 1993 வெளியானது. 112வது சக்கரை தேவன் 1993 வெளியானது. 113வது கோவில் காளை 1993 வெளியானது. 114வது ஏழை ஜாதி 1993 வெளியானது. 115வது எங்க முதலாளி 1993 வெளியானது. 116வது செந்தூரப்பாண்டி 1993 வெளியானது. 117வது பதவி பிரமாணம் 1994 வெளியானது. 118வது பெரிய மருது 1994 வெளியானது. 119வது ஹானஸ்ட்ராஜ் 1994 வெளியானது. 120 என்னாசை மச்சான் 1994 வெளியானது. 121வது திருமூர்த்தி 1995 வெளியானது. 122வது காந்தி பிறந்தமன் 1995 வெளியானது. 123வது கருப்பு நிலா 1996 வெளியானது. 124வது தாயகம் 1996 வெளியானது. கேப்டன் அவர்கள் நடித்த 125வது திரைப்படம் உளவுத்துறை 1998 வெளியானது. 126வது தமிழ்ச்செல்வன் 1998 வெளியானது. 127வது அலெக்சாண்டர் 1998 வெளியானது. 128வது தர்மசக்கரம் 1998 வெளியானது. 129வது வீரம் விளைஞ்ச மண்ணு 1998 வெளியானது. 130வது தர்மா 1998 வெளியானது. 131வது கண்ணுபட போகுதையா 1999 வெளியானது. 132வது பெரியண்ணா 1999 வெளியானது. 133 கள்ளழகர் 1999 வெளியானது. 134 வானத்தை போல 2000 வெளியானது. 135 வல்லரசு 2000 வெளியானது. 136 சிம்மாசனம் 2000 வெளியானது. 137 வாஞ்சிநாதன் 2001 வெளியானது. 138 தவசி 2001 வெளியானது. 139 நரசிம்மா 2001 வெளியானது. 140 ரமணா 2002 வெளியானது. 141 தேவன் 2002 வெளியானது. 142 எங்கள் அண்ணா 2003 வெளியானது. 143 சொக்கத்தங்கம் 2003 வெளியானது. 144 தென்னவன் 2004 வெளியானது. 145 நிறைஞ்ச மனசு 2004 வெளியானது. 146 கஜேந்திரா 2004 வெளியானது. 147 சுதேசி 2006 வெளியானது. 148 சபரி 2006 வெளியானது. 149 ராஜ்யம் 2006 வெளியானது. 150 தர்மபுரி 2006 வெளியானது. 151 பேரரசு 2006 வெளியானது. 152 அரசாங்கம் 2008 வெளியானது. 153 எங்கள் ஆசான் 2009 வெளியானது. 154 மரியாதை 2009 வெளியானது. 155 விருதகிரி 2010 வெளியானது. 156 சகாப்தம் 2016 வெளியானது. 157வது கேப்டன் அவர்கள் நடித்த கடைசி திரைப்படம் தமிழன் என்று சொல். இப்படம் இன்னும் வெளியாகவில்லை.
கேப்டன் நடித்த படத்தில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படம் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.